அட, இந்த ஊருக்குள்ள ஒருத்தருமே இல்ல, எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? இருங்க இருங்க, உங்களை வீட்டுக்குள்ளேயே வந்து பிடிக்கிறேன். ஏ சுடு 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 டாலிஷ், ரொம்ப ட்ரை பண்ணாத. என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. ஏ சாம், நான் இந்த கேம்ல ப்ரோ பிளேயரா, ப்ரோ பிளேயர். இந்த கேம்ல உன்னை எப்படி அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. சுடு 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 மாட்டிட்டு அவ்வளவுதான் முடிய போற உன்னை. சாம் டாலிஷ், டைம் பாரு, மணி 11 ஆகுது. இன்னும் உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க போங்க. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரமா? ஆமாவா, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க விளையாடிட்டு வந்துடுறோம். ஏ பசங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல புதுசா ஒரு பேய் சுத்துதான். அது தூங்காத பசங்களெல்லாம் புடிச்சிட்டு போயிடுமா. அம்மா, பேய்னா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சும்மா போய் படுங்க. நாங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு போய் படுத்துருவோம். சரி, கொஞ்ச நேரத்துல போய் படுத்துடணும், சரியா? நம்ம அம்மாக்கு ஏதாவது சொல்லி நம்மள பயமுறுத்துறதே வேலையா போச்சு. நீ விளையாடுறா. வாங்கியோ மாட்டிட்ட. இந்த வீட்டுல தான் யாரும் தூங்கல போல இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள தான் போறேன். சாமி, யாரும் நம்ம கதவு திறந்து நம்ம வீட்டுக்குள்ள வா மாதிரி சத்தம் கேட்டுச்சுடா. ஏ டாலிஷே, எதுக்கு எடுத்தாலும் சும்மா பயப்படாத. நீ அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க. வாய முடிட்டு கேம் விளையாடு. ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு போய் பாத்துடலாம். அட, இந்த ரூம்ல இந்த அம்மா மாத்திரம் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சாமி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, எனக்கு வயிறு வலிக்குது. நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் வருதா? சரி சீக்கிரம் போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். டேய் சாமி, வாடா சீக்கிரம் போய் படுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு பேய் வந்துருச்சு. என்னது, நம்ம வீட்டுக்கு பேய் வந்துருச்சா? வா ஓடலாம். அட, இந்த பசங்க நல்லா தூங்கிட்டாங்களே. சரி, இவங்க முழிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது ஏஞ்சி வராதியா போயிடுவாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். டேய் டாலிஷே, உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு பேய் வந்திருக்குறா. ஐயோ அண்ணா, எனக்கு பாத்ரூம் ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. நான் போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது. அட, இந்த பையன் முடிச்சுட்டா இருப்பானா? இவன் என்கிட்ட இருந்து இனி தப்பிக்கவே முடியாது. அட கடவுளே, இந்த பேயில டாலிஷ் துரத்திட்டு போயிடுச்சு. இது நம்ம உடனே அம்மா கிட்ட சொல்லணும். அப்பா, ஒரு வழியா பாத்ரூம் போயாச்சு. சீக்கிரமா அந்த பேய் பார்க்கறதுக்குள்ள நம்ம போய் படுத்துக்கணும். ஓ, நீ இன்னும் தூங்காம முடிச்சிட்டு இருக்கிய? உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? ஐயோ பேய், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, அதனால தான் பாத்ரூம் பார்க்க வந்தேன். ஏய், என்கிட்டே போய் சொல்றியா? என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏய், என்னை விட்டுரு ப்ளீஸ் பேய், என்னை விட்டுரு. ஏய், ஒழுங்கா வாடா. ஏய், என்னை விட்டுரு. ஐயோ வேணாம், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு. ஐயோ, இந்த பேய் டாலிஷ புடிச்சு எப்படி கொண்டு படுத்ததே? இது உடனே நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அக்காவது பிக்காவது வாய மூடு. நீ தூங்காம இருந்ததுக்கு எனக்கு 5000 ரூபாய் ஃபைன் கொடுத்தே ஆகணும். என்ன 5000 ரூபாவா? நீ பேயா இல்ல டிராஃபிக் போலீஸா? இப்படி ஃபைன் கட்டற? ஏய், நான் டிராஃபிக் போலீஸ் பேயின்றது நீ கண்டுபிடிச்சிட்டியா? என்ன வாங்கிக்கோ. அம்மா சீக்கிரம் எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்து.
என்ன ஆச்சுடா? எதுக்கு இப்படி நைட்ல வந்து தொல்லை பண்ற? அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு பேய் வந்திருக்குமா, அது டாலிஷ புடிச்சு வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துதுமா. என்னது தாலிச புடிச்சு வச்சிட்டு இருக்கா? இப்ப அந்த பேய் என்ன பண்றான் பாரு. நானு எங்க என்னோட ஆயுதம்? வா அத ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். வாங்கம்மா போலாம். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்க இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வந்துடுறீங்களா? ஏய் ஒழுங்கா என் கூட வரியா, இல்லன்னா பேய் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ன கவனிக்கவா? ஐயோ வேணாம்மா, நீங்க போங்க, நான் உங்க கூடயே வரேன். ஏய் அம்மா என்னை எப்படியாவது இந்த பேய்ல இருந்து காப்பாத்துங்கம்மா. ஏய் என் வீட்டுல வந்து என் பையனே புடிச்சு வச்சிருக்கேன், உன்னை என்ன பண்ற பாரு. ஆண்டி என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஆண்டி என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன பார்த்த ஆண்டின்னுவ? வாங்க வாங்க. ஐயோ அப்பா, நீங்க பாக்கிறதுக்கு இவ்வளவு நல்லவங்க மாதிரி இருக்கீங்களே, ஏங்க என்ன பண்ணி இப்படி அடிக்கிறீங்க? என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். அம்மா அந்த பைய சும்மா விடாதம்மா, அது நான் தூங்காம இருந்ததுக்கு 5000 ரூபாய் ஃபைன் போடுச்சுமா, அது சும்மாவே விடாத. பேயா இருந்துகிட்டு என் பையனுக்கு 5000 ரூபாய் ஃபைன் போடுறியா? இப்ப நான் கொடுக்குற ஃபைன் வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. இந்த 5000 ரூபாய் போதுமா? போதுமா? ஐயோ என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து ஓடிடுறேன், என்ன விட்டுருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே பயமுறுத்துவ? இதை வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. விட்டுருங்க விட்டுருங்க. வாங்கிக்கோ. ஐயோ இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு, இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன், நான் ஓடிடுறேன். மறைஞ்சிட்டியா? இன்னொரு முறை வருவல்ல, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன் நாங்க. அம்மா நீங்க சம்மாளமா பேய அடிச்சு ஓடுறீங்க. எங்க அம்மா பேயவே அடிச்சாங்க. இது உன் கையில? தம்பி இது வாட்டர் பலூன், இதுல போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. சரி சரி நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், ஆனா நான் தான் இதுல ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். சரி சரி விளையாடுவேன், ஃபர்ஸ்ட் போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. போறேன் போறேன். இந்தானே. சரி வாட்டாலிச்சே, இது நம்ம வெளியே எடுத்து போயிட்டு ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் தூக்கி போட்டு விளையாடலாம். இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்க போகுது. சரிண்ணே வா போலாம். ஏய் தாலிச்சே, அங்க பாருடா ஒரு அங்கிள் வராது, அது மேல இந்த பலூன் தூக்கி போடுற, நீ கை தட்டி சரி. சரிண்ணே. ஏய் யாரா அவன்? ஏய் எவனா அவன்? எவன சொல்றது? ஏய் எவனா அவன்? ஏய் மேல வாங்கடா. அண்ணே செம்ம ஜாலியா இருக்கு, பேகிட்ட கொடுனா, இப்ப நான் ஒரு அடிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் டாலிஷே, நீ கை தட்டி சரி, நானே அடிக்கிறேன். இந்த வாட்டி நான் அடிக்கிறேன், நீ கை தட்டி சரி. ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒழுங்கா கை தட்டி தானே சரி சொன்னேன். ஒழுங்கா சரி, நான் உனக்கு பலூன்லாம் தர முடியாது. இப்போ தரியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. அம்மா இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்ல, எந்த நேரம் சண்டை போட்டு. ஏய் 2 பேரும் உள்ள வாங்க. ஏய் முதல்ல இது சொல்லுங்க, வீட்டுக்குள்ள யார் தண்ணி ஊத்துனது? அம்மா இந்த பையன் தான்மா பலூன்ல தண்ணி பிடிக்கிறேன்னு வீடெல்லாம் தண்ணி ஊத்திட்டான். அம்மா இவன் தான்மா பலூன்ல தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னான். போலியே வந்து முடிஞ்சிடுச்சு, இப்ப என்னமா பலூன்ல தண்ணி பிடிச்சி விளையாடுறேன்னு வீடெல்லாம் தண்ணி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒழுங்கா வீட்டெல்லாம் தொடச்சு விடுங்க. அம்மா இவனை வீடு தொடக்க சொல்லுங்க, இவன் தான் வீட்டுல தண்ணி ஊத்துனா. தாலிஸ் நீ போ வீட்டை சுத்தம் பண்ணு. இரு இரு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்றான் பாரு. பலூன்ல விளையாடி விளையாடி ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன மாட்டியை விட்டு படுத்து தூங்கிட்டா இருக்க. ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்குது, ரொம்ப பசிக்குது. சரி அம்மா கிட்ட சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்போம். அம்மா அம்மா சாப்பிட என்னமா இருக்கு, ரொம்ப பசிக்குது. சரிதான், மூஞ்சில கலரை பூசின்னு அப்படியே படுக்க போயிட்டியா? விட்ட பெரிய தொல்லையா போச்சே. என்னது கலரா? அம்மா இதெல்லாம் இந்த டாலிஷ் பண்ண வேலைதாம்மா. அவன் தான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் மூஞ்சில கலர் பூசிட்டான். அண்ணா எனக்கு வேற வேலை இல்ல உன் மூஞ்சில கலர் பூசுறதுக்கு, நான் இவ்வளவு நேரம் அம்மா கூட தான் இருந்தேன். ஆமா அவன் இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தா, நீ கலரை பூசிட்டு அவன் மேல பழி போறியா? ஒழுங்கா அந்த பெட் கவர் எல்லாம் எடுத்து துவைச்சு போடு. அம்மா இதெல்லாம் நான் ஏமா பண்ணணும்? இதெல்லாம் டாலிஷ் எல்லாம் பண்ணா அவனை எடுத்து போட்டு துவைக்க சொல்லுங்க. இங்க பாரு, நீ பண்ணியோ அவன் பண்ணானோ எனக்கு தெரியாது, துணி எல்லாம் எடுத்து போட்டு பல பலன்னு துவைச்சு எடுக்கிறேன், அவ்வளவுதான். போ. போறேன். டாலிஷே என்ன மாட்டி விட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாது, எனக்கு ஒரு டைம் வரும், அப்ப நான் உன்னை மாட்டி விடுவேன். பாத்துக்கலாம். அட இந்த பப்பி எவ்வளவு அழகா இருக்கு.
ஏ பப்பி, எங்க வீட்டுக்கு வரியா? நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அம்மா, இங்க பாருங்க, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. தாலிஸ், டியூஷன் போயிட்டு ஒழுங்கா வராம தெருவுல இருக்கிற நாய் எல்லாம் தூக்கிட்டு வர. முதல்ல அதை எடுத்துன்னு போய் வெளியே விட்டு வா போ. அம்மா அம்மா, இந்த நாய் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருமா. ப்ளீஸ்மா, இதை நம்மளே வளர்க்கலாமா? இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு நாயினாலே பிடிக்காது. அவன் ஏதாவது பண்ணிடுவான், அப்புறம் நீ அழுவ. எனக்கு தெரியாது. அம்மா, இந்த நாயை நான் பத்திரமா பாத்துக்கிறேம்மா. ப்ளீஸ்மா, நீ மாத்திரம் ஓகே சொல்லுமா. என்னமோ பண்ணு போ. ரொம்ப தேங்க்ஸ்மா. பப்பி, நீ இங்கே சோஃபால இரு. அண்ணா உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். ஆஹா, கிரில் சிக்கன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ஐயோ அம்மா, அம்மா. என்னடா, எதுக்கு இப்படி கத்துற? இங்க பாருங்கம்மா, நாய். என்னம்மா, நாய் எல்லாம் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இது வெளியே துரத்துங்க. அது உன் தம்பி ஆசைப்பட்டு கொண்டாந்து வச்சிருக்கிறான். வளர்த்துட்டு போட்டான், விடு. என்னது தம்பி வளர்க்குறான் பேசாதே. ஏய் நாயே, சீக்கிரம் இருக்கு, போ இங்க இருந்து. ஹை 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 ஹை. அம்மா, இங்க பாரும்மா, இந்த நாய் வித்தெல்லாம் காமிக்குது. ஆமாடா, சர்க்கஸ் எல்லாம் காட்டுது இந்த நாய். இது யாரோ வளர்த்த நாய் போல இருக்குது. இது வெளியே விட்டுறாத, நம்மளே வச்சுக்கலாம். என்கிட்ட சொல்லிட்டீங்களே, இனிமேல் இந்த நாயை நான் பாத்துக்கிறேன். காலை தூக்கி நின்னதுக்கே கூண்டுல போட்டுட்டியே. எனக்கு கொஞ்சம் சிக்கன் கூடண்டா பாவி. ஹே டாகி, உனக்கு இந்த சிக்கன் வேணுமா? நான் உனக்கு இந்த சிக்கன் தரேன். அதுக்கு பதிலா உனக்கு என்னெல்லாம் வித்த தெரியுமோ எனக்கு செஞ்சு காமி. செஞ்ச ஒரு வித்திக்கே என்ன கூண்டுல போட்டு கொடுமை பண்ற. இன்னும் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிறதுக்கா? ஐயோ, எனக்கு ஒரு வித்தியும் தெரியாது சார். அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஓடி வாங்கம்மா. இப்ப என்னடா? அம்மா, இந்த நாய் பேசுதுமா. என்னது, பேசுதா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நாய் யார் வீட்டு நாயின்னு தெரியலையே. பப்பி, பப்பி, நீ எங்க இருக்கிற பப்பி? உன்னை எவ்வளவு நேரமா தேடுறது? என் பப்பி எங்க போச்சோ, என்னாச்சோ தெரியலையே. பப்பி, பப்பி. என்னாச்சு என் சகோதரி? யார தேடுற? என் பப்பியை காணோம். என் பப்பியை தான் தேடுறேன். உன் பப்பி வெள்ளையா குள்ளமா இருக்குமா? இல்ல, குள்ளமா வெள்ளையா இருக்கும். உனக்கு கொழுப்பு அதிகம், நீ தனியா தேடு. இரு, கோச்சுக்காத. நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லு. உன்னோட பப்பிய டாலிஸ் தூக்கிட்டு போனா. அவன் தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். ஏய் டாலி, நீ என் பப்பியை தூக்கிட்டு போறதுக்கு அளவுக்கு ஆளாயிட்டியா? நான் இப்போவே உன்னை தேடி வரேன். ஏய் டாகி, உனக்கு என்னெல்லாம் வித்த தெரியுமோ இப்ப செஞ்சு காட்டு. செய்யி செய்யி செய்யி. நிறுத்துங்க. பப்பியை நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா? அம்மா, எனக்கு இவங்க சாப்பாடு போடாத கூண்டுல போட்டு கொடுமை பண்றாங்கம்மா. என் பப்பியை கூண்டுல அடைச்சது இல்லாம சாப்பாடு கொடுக்காம கொடுமை பண்றீங்களா? உங்களை நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் வேணாம் கிராணி, எங்களை எதுவும் பண்ணிடாதே. வேணாம் வேணாம் வேணாம். ஜல ஜல ஜங்கி ஜுலு ஜுலு ஜுங்கி. நத்தகோட்டரி ஆண்டி, எனக்கு தர்பூசணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் மார்க்கெட் போய் தர்பூசணி வாங்கிட்டு வந்துடுறேன். பில்லா, மார்க்கெட்டு ரொம்ப தூரம். அதுவும் இல்லாத நீ ஊருக்கு புதுசு. நீ வீட்லயே இரு. நான் குட்டி பையனை அனுப்பி உனக்கு தர்பூசணி வாங்கிட்டு சொல்றேன். ஆமாமா, நான் மார்க்கெட்டுக்கு போய் பில்லாக்கு தர்பூசணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. போற வழியில சாந்தாலிஸ் வீடு இருக்கு. அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத. சீக்கிரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சரிம்மா. டாலிஸே, அந்த குட்டி பையன் மார்க்கெட்க்கு ஏதோ சாமான் வாங்க போறான்னு நினைக்கிறேன். ஆமாடே, அவன் சாமானா வாங்கிட்டு வரட்டும். வந்த உடனே அவன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனை பயங்கரமா அடிக்கணும். இல்ல டாலிஸே, இந்த தடவை அவனை அடிக்க வேணாம். அவன் வாங்கிட்டு வர பொருளை எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஊசியா குத்திடலாம். நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் நல்ல பெரிய ஊசியா ஒண்ணு எடுத்துட்டு வா. சரிண்ணே, நான் இப்பவே போய் பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். அவன் பண்ண பழுக்க வச்சிடலாம். டேய் குடி பையா, நில்லு. என்ன வேணும்? உன் கையில என்ன எடுத்துட்டு போற? கூடாத. இந்த தர்பூசணி நான் என் பில்லாக்காக எடுத்துட்டு போறேன். இது நான் உங்க யாருக்கும் தர மாட்டேன். குடி பையா, உன் பின்னாடி பேர் வெறி பிடிச்ச நாய். சொல்லுது, வெறி பிடிச்ச நாயா? ஏய் ஹா. டேய் குட்டி பையா, உனக்கு பின்னாடி யாரும் எவ்வளவு பெரிய ஊசி குத்துனது? பில்லா, நான் உனக்காக மார்க்கெட்டுக்கு போய் தர்பூசணி வாங்கிட்டு வந்தானா, நடு வழியில சாண்டாலிஸ்
என்னை நிறுத்தி உனக்காக வாங்கிட்டு வந்த தர்பூசணியே கேட்டாங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஊசி தூக்கி எனக்கு போட்டாங்க பில்லா. பில்லா பில்லா குட்டி பையன் கிட்ட இருக்கிற ஊசி ஏத்து விட்டுரு, அவனுக்கு வலிக்கும்ல. பில்லா பில்லா நீ சாந்தாலிசா சும்மா விடாத, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. கவலைப்படாத குட்டி பையா, அதான் பில்லா நான் இருக்கல, நீ நான் பண்ண போறது இல்ல. அந்த 2 பேரும் உங்ககிட்ட இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. பில்லா குட்டி பையா, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு ஐடியா தரேன். இந்த ஸ்வீட் ட்ரம் இருக்குல்ல, இது உள்ள நீ ஒளிஞ்சுக்கோ. குட்டி பையன் எடுத்துட்டு போய் சாந்தாலிஸ் வீட்டு வாசல்ல போட்டுருவான். சாந்தாலிஸ் வந்து அதை எடுத்துட்டு உங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே நீ வெளியே வந்து உங்க 2 பேரையும் அடி அடி நடிச்சிரு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட பிரச்சனையே வச்சுக்க மாட்டாங்க, சரியா? குட்டி பையா, இந்த ட்ரம் எடுத்துட்டு போய் சாந்தாலிஸ் வீட்டு வாசல்ல போட்டுரு. சரி. அம்மா டாலிஸ் சீக்கிரம் இங்க வாங்க, நான் என்ன எடுத்து வந்திருக்கேன்னு பாருங்க. என்னடா இது? அம்மா இது என்னவோ ஸ்வீட் ஃபேக்டரி ட்ரம்னு நினைக்கிறேம்மா. ஏதோ லாரிக்காரங்க விட்டு போயிட்டாங்க, நம்ம ரோட்லயே இருந்ததுனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ரோட்ல இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டியா? எங்க எடுத்து அங்க எடுத்து போய் போடு போ. அம்மா முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். டாலிஸ் நீங்க வாடா. டாலிஸே இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? லட்டா பூஜியா ஜாங்கிரி